ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எப்படி பிளேஸ் ஆகுறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 இயர்ஸ்லேயே ஃபஸ்ட் இயர் தான் கொஞ்சம் வந்து கஷ்டமான இயர்னு சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஃபஸ்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நல்லா படித்து ஸ்கோர் மட்டும் பண்ணுங்க. ஒரு மினிமம் வந்து ஒரு 8 CGPA மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இயரில். அது போக இங்கிலீஷை வந்து நல்லா டெவலப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட இங்கிலீஷில் பேசுங்க, ப்ரொஃபஸர்ஸோட பேசுங்க. இதுவே வந்து ஃபஸ்ட் இயருக்கு போதும். இப்போ வந்து செகண்ட் இயருக்கு போகலாம். செகண்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு 7 சப்ஜெக்ட் சொல்கிறேன், இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கணும்னா கிளாஸில் வந்து எடுக்கும்போது நல்லா கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்பப்போ அதை ரீட் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னால் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஊப்ஸு, ஓஎஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டிபிஎம்எஸ், அல்காரிதம்ஸ், ஏஎம்எல், அப்புறம் வந்து சி லாங்குவேஜ். இது போக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 கேம்ஸ் சொல்கிறேன், அந்த 2 கேம்ஸை வந்து நீங்கள் விளாடணும். என்ன கேம்ஸ்னால் செஸ்ஸு, சுடோக்கோ. இந்த 2 கேமும் எதுக்கு விளையாடுறோம்னா, இந்த 2 கேம் விளையாண்டா நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக நல்லா திங்க் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணலாம், நல்லா ஷார்ப் ஆகும். இதுக்கு தான் இந்த 2 கேம் நான் சொல்கிறது. அது கூட வந்து ஆப்டிடியூடும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்டிடியூடு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக் எடுத்துட்டு அது ஒரு 1 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மொத்தமே ஆப்டிடியூடில் ஒரு 18 டாபிக் தான் இருக்கும். ஒரு டாப்பிக்கை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டெய்லியும். இது பண்ணுங்க. அப்புறம் வந்து சி லாங்குவேஜ் வந்து படிக்க ஆரம்பிங்க. சி லாங்குவேஜ் வந்து அதுதான் பேசிக்கு லாங்குவேஜஸ்லேயே, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். அதை படிங்க. படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு பாருங்க. அப்புறம் நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வந்து கிளாஸில் கவனிங்க, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னு நீங்கள் டீப்பாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் அது என்னது, என்ன பண்ணுது, வாட்டு, வேரு, ஒய்யு, ஹவு, இந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில். இது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் இயர்லேயோ இல்லைனா செகண்ட் இயர்லேயோ அரியர் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது. ஒரு வேளை வச்சிட்டிங்கன்னா தேர்ட் இயர்க்குள்ளே அது கண்டிப்பாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம தேர்ட் இயர்லேயே கிளியர் பண்ணலன்னா அடுத்து ஃபைனல் இயர் போகும்போது பிளேஸ்மெண்ட்டில் வந்து நம்மளால் உட்காரவே முடியாது. ஏன்னா கம்பெனிஸ் எல்லாமே வந்து அரியர் இருக்கக்கூடாது, இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரே இருக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா. இல்லைனா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 8 CGPA மெயின்டைன் பண்ணுங்கள், மினிமம் 8 மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து தேர்ட் இயருக்கு வந்தாச்சு. தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒன்று கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து வெப் ப்ரோக்ராமிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இல்லைனா வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இதை மட்டும் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நான் சொல்லியிருப்பேன், அதையும் வந்து மேபி தேர்ட் இயரில் கூட அது வரலாம். அதையும் வந்து நல்லா பேசிக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏன், எதுக்கு அதை பண்ணணும், இவ்வளோதான். இது தெரிஞ்சாலே போதும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபேவரட் லாங்குவேஜ், எக்கச்சக்கமாக லாங்குவேஜ் இருக்குது உங்களுக்கே தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் இல்லை ஜாவா, C++. சி எடுக்க வேணாம், ஏன்னா சியில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. ஏன்னா அதில் கிளாஸஸ் கான்செப்ட் கிடையாது, கரெக்டாக? அதனால் அதை விட்டுருங்க. அதை தவிர ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் எடுத்துகிட்டு நான் ஒரு 3 வெப்சைட் சொல்கிறேன், அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கீக்ஸ் ஃபார் கீக்ஸு, லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க், இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு இது எடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட்டில் போய் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர். அதுக்கடுத்து மீடியம் போங்க. மீடியமும் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா வேறு லெவல். அடுத்து வந்து ஹார்டு வந்து ட்ரை பண்ணுங்கள், முடியுதான்னு பாருங்கள். அப்புறம் ரெஃபர் பண்ணுங்கள், யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும் கொஷின்ஸ்க்கெலாம், அதெல்லாம் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் இயரில் தான் நம்ம ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும். அது கூட இது ப்ராக்டிஸும் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஸ்மால் ப்ராஜெக்ட்,
ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேணாம். இந்த ஸ்மால் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். கால்குலேட்டரு, அப்புறம் வெப்சைட்டு, இந்த பேசிக்கான வெப்சைட், டூரிசம், அப்புறம் வந்து சும்மா ஃப்ளாட் புக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். லைப்ரரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை பார்த்து அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது போதும். அப்புறம் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் இயர் முடியும் போதே ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கம்பெனிஸ் வரும் பொதுவாக. ஃபைனல் இயரில் நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பிகினிங்லேயே வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதையுமே வந்து விடாதீங்க. ஏன்னா பிகினிங்கில் தான் நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் வரும். ஹை பே பண்ணுற கம்பெனிஸ்லாம் வரும். அதுலலாம் வந்து ஒரு 4 ரவுண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், அதுக்கடுத்து கோடிங்கு, அப்புறம் கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர். இப்படி தான் வந்து பேசிக்காக இப்படி தான் எல்லா கம்பெனிஸ்லையுமே யூஸ்வலாக நடக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆப்டிடியூடில் போனாலும் ஓகே, இல்லைனா வந்து கோடிங்கில் போனாலும் ஓகே, அது வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. அடுத்த கம்பெனிஸ் வந்து வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அது வந்து லூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணாலே 100% சொல்கிறேன், நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடலாம். அது வந்து ஷுவராக நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பிளேஸ் ஆகலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைனா வந்து இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவாகவே எடுத்து பண்ணுறேன்.